பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிரும். ஆரோன் பிறக்கும் போது இந்த சட்டம் கிடையாது, மிரியாம் பிறக்கும் போது இந்த சட்டம் கிடையாது. ஆனா மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏன் இந்த சட்டம்? ஹல்லேலூயா. உங்கள் பிறப்பு சாதாரணமா இருக்கலாம், ஆனால் உங்கள் மேல் இருக்கிற தேவ திட்டம் அசாதாரணமானது. இயேசு இந்த பூமியில பிறக்கும் போது சரியான ஒரு இடம் கூட கிடையாது. ஆனால் அரண்மனையில் இருக்கிற ஏரோது கலங்கினான். அவர் குழந்தை, அவர் நாசரேத்துக்கு பறந்து போகல. பயந்த யோசேப்பு மரியாளும் தூக்கிட்டு தான் போறாங்க. அந்த குழந்தைக்கு ஏரோது பயப்படுகிறான், இந்த குழந்தைக்கு பார்வோன் பயப்படுகிறான். எனவே முடிவு எழுதுகிறான். என் ஆண்டவருடைய செயலின் ஆச்சரியம் என்ன தெரியுமா? உலகம் எங்கே நமக்கு முடிவு எழுதுகிறதோ அங்கே அவர் நமக்கு ஒரு துவக்கத்தை, ஆமென் சொல்றவங்க கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. மோசே பிறந்தான். இப்பொழுது மோசேக்கு இரண்டாவது முடிவு எழுதப்படுகிறது. யார் எழுதுறாங்கன்னா பெற்றோர் எழுதுறாங்க. முதலாவது சத்துரு எழுதுகிறான். அந்த முடிவில் கர்த்தர் ஒரு துவக்கத்தை கொடுக்கிறார். இரண்டாவது முடிவு சொந்த பெற்றோர் எழுதுறாங்க. நைல் நதியில தூக்கி போடப்படுகிறது. இரண்டாவது முடிவு எழுதப்படுகிறது. எந்த இடத்துல தூக்கி போடப்பட்டானோ தேவன் அங்கே ஒரு துவக்கத்தை வைத்து, எந்த அரண்மனையிலிருந்து எதிரான சட்டம் பிறப்பிக்கப்பட்டதோ அதே அரண்மனையில விசேஷமா எண்ணப்படுகிறவர்களை வைத்து கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார். ஆமென். அவர் எளியவனை குப்பையிலிருந்து எடுத்து தூக்கி போடுவாங்க, வேஸ்ட். அவர் தூக்கி எடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி 4 பேர் நம்மளை தூக்கி போடணும். அப்படி தூக்கி போட்டவர்களுக்காக கர்த்தருக்கு கையை காணும். ஸ்தோத்திரம். இரண்டாவது முடிவு எழுதப்பட்ட இடத்துல கர்த்தர் இன்னொரு துவக்கத்தை கொடுக்கிறார். மோசேக்கு இன்னும் தெரியாது தன் மேல் ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது என்பது. மோசேயை விடுங்க, ஒரு கழுதை அவிழ்த்து இயேசுவினிடத்துல கொண்டு வரப்பட்டது. சில மணி நேரம் பயன்படக்கூடிய அந்த கழுதையை குறித்து, அந்த கழுதை தோன்றுவதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே சகரியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் எழுதி வைத்திருந்தார். அது இந்த கழுதைக்கு தெரியாது. அவர் எழுதி வைத்ததெல்லாம் இந்த கழுதைக்கு தெரியாது. ஆனா இன்னும் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்றால் ஒண்ணு மட்டும் தெரியும், என் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. எத்தனை முடிவுகள் எழுதப்பட்டது. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான்